சென்ற மாதத்திலே அழகான ஒரு சிந்தனை நாம் சிந்தித்தோம். என்ன சிந்தனை? என்ன சிந்தனை? எதை பற்றி நாம் மனதிலே வைத்து சிந்தித்தோம்? திருத்தலத்தின் அந்த ஆலயத்தின் மகிமையான தாய்மரியாள் இந்த இடத்தில் ஆலயத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சென்ற மாதத்திலும் சிந்தித்தோம். அதனால மறந்துட்டீங்களா? பயிற்சி எடுக்கிற சொல்றது நீங்க பயிற்சி எடுக்கணும். அப்பதான் மகிமையை காண முடியும், மகிமையை காண முடியும். சென்ற மாதத்திலே அழகான ஒரு சிந்தனையை சொன்னோம். தாய்மரியாள் தன் கரங்களை வைத்துக் கொண்டு தன் கரத்தை வைத்துக் கொண்டு நமக்காக அன்னை தாய்மரியாள் மன்றாடுகிறாள். எங்கேயுமே இல்லாத அழகான அந்த அடையாளம் நம்முடைய தாய்மரியுடைய சிற்பத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கபடி அந்த கரங்களை வைத்து மன்றாடுகிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் பெறும். உன் குறைகள் நீங்கும், நீ வெற்றியை காண்பாய் அப்படின்னு அடையாளம் சொல்லி போனேன். இது மோசையை சொன்னோமா? கரங்களை வைத்து மன்றாடினான், அதனால வெற்றியை கண்டான். அதே போல அன்றைய நான் சபைக்கும் கரங்களை வைத்து மன்றாடினால அழகான அன்னை தாய்மரியால ஒரு பொக்கிஷமாக இந்த பூவுலையில் அவர்கள் கொடுத்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. யாருடைய வீட்டில் கரங்களை வைத்து மன்றாடுகிறீர்கள்? கரங்களை வைத்து வலதால் படியிட்டு கரங்களை வைத்து மன்றாடுகிற பிள்ளைகள் யாரா? 1 2 6 அடுத்தவங்க இப்படியே கொடுப்போம். கரங்களை வைத்து உன் இல்லத்தில் மன்றாட உன் இல்லம் ஆசீர்வதிக்கப்படும், உன் குறைகள் நீங்கும், உன் நலமானதை காண்பாய். இது உண்மை, உண்மை. செய்து பாருங்கள். வெட்கப்பட தேவையில்லை. ஆண்டுக்கு முன்னாடி வெட்கப்பட தேவையில்லை. நாம் அவருடைய பிள்ளைகள். வாஞ்சையோடு, அது குறிப்பாக குடும்ப தலைவர்கள் கரங்களை வைத்து மன்றாடுகிறது. அந்த இல்லம் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படும். உன் வீட்டில் உள்ள குறைகள் எல்லாம் நீங்கி போயிடும். ஜலப்படிகள் நீ செஞ்சு பாருங்க. செய்து பாருங்க. நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் சாட்சியாக செய்து பாருங்கள். நீ நலமானதை உங்கள் இல்லத்தில் காண்பீர்கள். வியத்தில் செய்து ஆண்டவருக்கு செய்ய காத்திருக்கிறார். இந்த தாய்மரியாள் பிரியாய் அன்னை நமக்காக மாபெரும் செயல்களை இரண்டு பெற்றுக் கொடுத்து அவருடைய மகிமையை காண செய்ய ஆசைப்படுகிறார். நாம் ஒரு வாய்ப்பாளர் மாறணும். வழியாக என்னுடைய அருள்வளம் வாய்ந்தோடணும். உன் இல்லம் முழுவதும் வாய்ந்தோடணும். நாம் தடைகளாக இருக்கக்கூடாது. அந்த அழகாக நாம் முதல் சிந்தனையாக முதல் சனிக்கிழமை பக்தி பயிற்சியை ஆரம்பித்த பொழுது நாம் இந்த சிந்தனை சிந்தித்தோம். வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா? சிந்தித்து பாருங்கள், வீடுகள். இரண்டாவது சிஸ்டர் என்ன? இரண்டாவது அன்னை மரியாள் நாளில் கற்றுக் கொடுக்கக்கூடிய அழகான பாடம் என்ன? அன்னை தாய்மரியாள் ஜெபிக்கிற பொழுது என்ன செய்திருப்பார்? அன்னை தாய்மரியாள் ஜெபிக்கிற பொழுது என்ன செய்திருப்பார்? ஒன்று நின்று மன்றாடியிருப்பார். இன்னொன்று யூத பரம்பரையிலே, யூத கலாச்சாரத்திலே அழகான ஒரு பண்பு கொண்டு என்னது? பணிந்து அதான் இஸ்லாம் சமயத்தில் அவர் தொழுகை செய்யப்படுறது செய்யறாங்க. அது சும்மா இல்ல, கிறிஸ்தவத்தை வாழ்வாக விளைந்ததாக இருக்கிறது. நீ முழந்தால் படிவிட்டு முழுமையாக ஆண்டுடைய பாதத்தின் முன்பாக விழுவோமே என்று சொன்னார். இந்த சமயத்தில் பார்ப்போம்.
கோயிலை சுற்றி அப்படியே உருண்டுட்டே வருவாங்க. சரிங்களா? உருண்டுட்டே வருவாங்க. சும்மா இல்லை, ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லை, நீதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி அடையாளப்படுத்துகின்ற ஆழமான நம்பிக்கை நிறைந்த ஒரு செயல் அது. விவிலியத்தில் பார்க்கிறோம். விவிலியத்தில் நாளில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் திருமுறையில் யாரால் முதல் படியிட்டு சாஸ்திரமாக விழுந்து மன்றாடினார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை இறைவன் பெருக செய்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. விவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். தாய்மணி அழகாக கபிரியல் தூதர் அறிக்கை எழுதிய பொழுது, அம்மா நீ ஒரு மகனை நீ பெற்றெடுக்க வேண்டும், இம்மானுவேல் இயேசு என்று பெயரிட வேண்டும் என்று சொல்லி அறிக்கையிட்ட பொழுது தொடக்கத்தில் தயங்கினாலும் கடைசியாக இது எளிமையா மாற்றிக்க முடியாது. இந்த வார்த்தை எளிமையா ஒரு மனசுக்கு, சாதாரண மனசுக்கு வந்துவிட முடியாது. அவர் மன்றாடியதனால தான் அந்த பழக்கம் வந்தது. அவன் இறைவனோடு இணைந்திருந்து மன்றாடி ஜெபித்ததனால தான் இந்த ஒரு அழகான சொல்லை அந்த அம்மாவால் சொல்ல முடிஞ்சு. என்ன சொல்றது சொல்றது? ஏதோ நான் ஆண்டவரின் அடிமை ஒரு வார்த்தையின்படி உன்னுடைய விருப்பத்தின்படியே எனக்கு ஆகட்டும். நீங்க அழகாக அன்பிற்கின்ற மக்களே, இதான் கஷ்டம், உங்களை எதிர்கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா அதை நான் உங்களை அறிஞரையா ஒரு விருப்பத்தை செயல்படுத்துறேன். செய்து பாருங்க. ஆற்றல் எங்கிருந்து வருவது தெரியாது, வல்லமை எங்கிருந்து வருவது தெரியாது. முழுமையாக தன்னை தாய்மறை நாளிலே இந்த வார்த்தை அன்றைக்கு கவிழ்ப்பதற்குள்ளாக அன்னைக்கு மட்டும் சொல்லியிருக்க முடியாது. அவன் சிறு குழந்தை பருவத்திலிருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும். அவன் ஆலயத்தை பணியாற்றி கொண்டிருந்த பொழுது, பணிவிடை செய்து கொண்டிருந்த பொழுது யாவை இறைவனிடத்தில் அவன் முழுமையாக சரணடைந்திருக்க வேண்டும். நாற்பது அடிமை சும்மா சொல்லியிருக்க முடியாது. அவன் எதிர்த்த குழந்தை பருவத்திலிருந்து இந்த சொல், இந்த நம்பிக்கை நிறைந்த இந்த சொல் அவளுடைய உள்ளத்தில் இருந்ததனால தான் இந்த அன்னையால் இந்த கவிழ்ந்த மிகப்பெரிய ஒரு சவாலை அவர் முன்பாக வைக்கிற பொழுது ஏற்றுக்கொள்ள முடிந்தது. நான் அந்த அடிமை அந்த விருப்பத்தின்படி எனக்கு ஆகட்டும், உங்களுடைய சொல்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்றைக்கு மட்டும் அவர் சொல்லவே முடியாது. முன்னாடி பயிற்சி பெற்றதுனால ஆண்டவர் திருநிலையில் முழுமையாக சரணடைந்ததனால இந்த அன்னையால் சொல்ல முடிந்தது என்று சொன்னால் இல்லையா? எனவே அந்த சொல் மிகப்பெரிய ஒரு ஆற்றலாய் இறைவன் திருநிலையில் விளங்கியதால ஒரு மாபெரும் ஒரு மீட்பரின் தாயாக, உலக மக்களால் போற்றப்படுகின்ற ஒரு தாயாக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு அரசியாக விளங்கக்கூடிய ஒரு தாயாக இறைவன் கேட்கிறார். ஆனதான் ஆண்டு சொன்ன வார்த்தை என்னது? தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப்படுக, தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்துவோர். அழகான அனுபவம். இந்த அனுபவம் பார்க்க சும்மா அப்படி இருக்கிறது ஆண்டு அனுபவிக்காம சொல்ல, இது யதார்த்தமான உண்மை. விட்டுக் கொடுத்தவன் அழகான தமிழ் சொல், அழகான சொல். விட்டுக் கொடுத்தவன் சும்மா வந்து சொல்லுங்க, மூதாட்டி சொல்லுது சொல்ல முடியாது. அனுபவங்கள் நம்முடைய தமிழ் சொல், அழகான சொல். எனவே அன்றைக்கு மக்களை சிறப்பாக நாளிலே நாம் சிந்திப்போம். அழகான ஆசீர்வாதங்களை நாம் நாளிலே காண்போம். அழகாக இளையவர்களை முழுமையாக சரணடைதல் வழியாக கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சில எடுத்துக்காட்டுகளை, ஒரு சில அனுபவங்களை சொல்லி உங்களுக்கு சிறப்பாக இந்த பக்தி முயற்சி மேற்கொள்ள வேண்டும் சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா நற்செய்தியிலே 5வது அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்றார்? என்ன பேதுருவை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கே பசியா பட்டினியா கிடந்த அந்த பேதுருவுக்கு ஆசீர்வாதம் பெற செய்கிறார். அங்கே மீன் பிடித்தது அல்லது 2 படகுகள் நிரம்புகின்ற அளவுக்கு மீன்கள் நிரம்பி தந்து வருகிறது. வந்த உடனே என்ன செய்கிறார் பேதுரு? 5:8
இயேசுடைய கால்களில் விழுந்து ஐயா அவர் என்ன செஞ்சீங்கன்னா சூப்பர் ஐயா நான் வேண்டுதல் கிடைச்சிருச்சு சூப்பர் எனக்கு 2 கோடி வீடு வந்துருச்சு அதுவே செல்வம் அப்படி தூக்கி போட்டு இயேசு அப்படி சொன்னா பாய் பாட்டு போயிருக்கலாம் பாருங்க அழகாவே இந்த பேதுரு அந்த மீன்களை கண்டு மயங்கவில்லை பல நேரங்களில் நாம் ஏமாற்றப்பட்டு விடுகிறோம் என்று சொன்னால் இந்த உலகம் தரக்கூடிய பெருமைகளை இந்த உலகம் தரக்கூடிய உயர்வுகளில் நாம் மயங்கி போய்விடுவோம். அதனால்தான் நாம் போய்விடுகிறோம். எனவே இந்த பேதுரு பாருங்க சாஸ்தாவாக அவர் காலில் விழுந்து வணங்கி அழகான வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் பாவி, நம்முடைய திருமணத்தில் நான் நிற்பதற்கே தகுதியற்றவனையா. எவ்வளவு தாழ்ச்சி பாருங்கள், எவ்வளவு தாழ்ச்சி, எவ்வளவு தாழ்ச்சி நிறைந்த மனது. அதற்காக அதனுடைய விளைவுதான், அதுதான் தொடக்கம், அதுதான் தொடக்கம். அந்த தொடக்கம் எவ்வளவு ஆசீர்வாதமா இந்த மகனை கொண்டு போய் வைத்தது பாருங்க. உடனே என்ன செய்யறாரு? சரி ஓகேப்பா, நல்லா இருப்பா, மீன் கிடைச்சா நல்லா பசியா நல்லா சாப்பிட்டு அதாவது நல்லது கெட்டதை வாங்கி போட்டு குடும்பத்தை காப்பாற்றிக்க போயிருக்காரு. சரியா? நல்லது கெட்டதை வாங்கி போட்டு ஏதோ நல்லா இருப்பா அவருக்கு போயிருக்கலாம். ஆனால் அவர் விழுந்து வணங்கியதுனால தான் அப்படிங்க மக்களே, அவருடைய இயேசுடைய காலில் விழுந்து வணங்கியதால் தான் இயேசு என்ன செய்கிறார்? சீமோனே அஞ்சாதே, இன்று முதல் நீ மனிதனை பிடிப்பவனாய் மக்களே. அப்படிதான் தொடர்ந்து போய் தான் கடைசியாக திருச்சபை பாறை என்று சொல்லி திருச்சியின் தலைவராக உயர்த்தி பலவீனம் பண்ணவாறு பெரிய அவர்கள் அறிவிச்சீங்க இல்லை. ஆனால் தன்னையே முன்னாடி தாழ்த்தினார், தன் இயலாமை ஏற்றுக்கொண்டார், தன் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், தன்னுடைய வலிமையை ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் அவரை உயர்த்தி வைத்து அனுப்புவார். ஆசீர்வாதத்தை பாருங்க. தொடக்க நூல் 17:3 பாருங்க. நிறைய குழந்தை செல்வம் இல்லை, அதனுடைய நிறைய சூழல் வருகிறது. 17வது அதிகாரத்துல தொடக்க நூல் 17ல ஆபிரகாம் பணிந்து வணங்க அவர்கள் கூறியது. இது ஆபிரகாமுக்கு அழகான அனுபவமான இந்த இறை அனுபவம். ஆண்டவர் திருமுன்னிலையில் பணிந்து வணங்கக்கூடிய பலர்கள் குறித்து நிறைய இடங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு அது அகலமாக இருந்ததால்தான் அவர்களை கடவுளுக்கு முன்னாடி பணிந்து வணங்குகிறார். அப்பொழுது பாருங்க வார்த்தை கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. பாருங்க, சும்மா சாதாரண குடும்பத்தில் இருந்த அந்த மகனை, சாதாரண குழந்தை பேருடைய அந்த காலகட்டத்தில் எவ்வளவு இழிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலும் அதான் ஆண்டவர் அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். என்ன உடன்படிக்கை? உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே. எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தையாவாய். இனி உன் பெயர் ஆபிரகாம் அன்று ஆபிரகாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் தந்தையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுகச் செய்வேன். உடனிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உடனிருந்து அரசர்கள் பொறுப்பார்கள். தலைமுறை தலைமுறையா உன்னுடன் உனக்கு பின் வரும் உன் வலைகள் வலுவர்களும் என்றுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கு பின் வரும் உன் வலுவர்களுக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் காணாமல் நாடு முழுவதையும் என்றுள்ள உரிமை சொத்தாக உனக்கு பின் வலுவர்களுக்கும் வழங்குவேன். நான் அதோடு கடவுளாக இருப்பேன் சொல்லி ஆசீர்வாதங்களை கூறுகிறார். இவர் நினைச்சிருக்க கடவுளுக்கு முன்னாடி
என்றார். எங்கள் கொடுமைகளையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். வாசிங்க சரிங்களா? அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் அப்பொழுது ஆண்டவர் கூறியது, நான் உடனடியாக செய்கிறேன். எந்த நாட்டில் எந்த மக்களுக்காக செய்யாத அருள் செயல்களை நான் மக்கள் அனைவரும் முன்னிலையும் செய்வேன். உன்னை சூழ்ந்துள்ள மக்கள் என்ற அனைவரும் ஆண்டவரின் செயல்களை ஆண்ட ஏனெனில் நான் உன்னோடு இருந்து இருந்தும் செயல்களை நான் செய்வேன் என்று சொல்லி அழகாக பார்க்கிறோம். எனவே இயேசுடைய காலகட்டத்திலே ஒரு தொழுநோயாளன் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே வந்து என்ன செய்தான்? இயேசுடைய காலில் விழுந்தான். இயேசுடைய காலில் விழுந்து என்ன மன்றாடினான்? ஆண்டவரே, நீ விரும்பினால் என் நோயை நீக்க முடியும் என்று சொல்லி மன்றாடினான். அதனுடைய விளைவு என்ன? அவருடைய நோய் முற்றிலுமாக நீக்கியது. ஆண்டுடைய காலில் யாரெல்லாம் உண்மையாக சரணடைந்து சாஸ்திரமாக விழுகிறார்களோ அவர் ஆசிரிக்கப்படுவார்கள், குணமாக்கப்படுவார்கள் என்பது அன்னை தாய்மரியாத காலிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். எனவே கரங்கள் வைத்து மன்றாடணும். இரண்டாவது, இந்த மாதத்தில் சிந்திக்கக்கூடிய சிந்தனை, நாம் இறைவன் திருமுறையில் சாஸ்திரமாக விழுந்து மன்றாடணும். நம்பிக்கைய மக்களே, ஒரு அண்ணன் அதை சொன்னார், ஒவ்வொரு நாளும் காலை பொழுதிலே ஒரு சாமி நற்குணை ஆண்டதுக்கு முன்பாக முழுமையான சரணடைந்து விடுவேன், முழுமையான சரணடைந்து விடுவேன். அதை பூரா பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வலிமை வழிபடுத்தல என் வாழ்க்கையில் நான் காண்கிறேன் என்று சொல்லி அறிவிக்கிறார். நம்பிக்கைய மக்களே, காலகாட்டிலே நான் கடைசி வருடத்தில் இருக்கிறேன். 2020 என்னதான் பள்ளிப்பீடம் புதுப்பிக்கப்பட செய்யணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிச்சுட்டா என்ன வந்துச்சு? கொரோனா வந்துச்சு. எல்லாம் இடிச்சுட்டு மாதா சிற்பத்தை இறக்கி செங்குமாதா சிற்பத்தை இறக்கி இறை சொல்லுவோம். இறக்கியில் வச்சு ஸ்கிரீன்லாம் கட்டிட்டு பின்னாடி இடிச்சுட்டு கொரோனா. ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சிஎஸ்ஐ பேசணும். அண்ணே என்ன தெரியல, இப்படி ஆகி போச்சு, பீடத்தை ஏதாச்சும் நிறைய இறப்புகள் வேலை வருது, என்ன செய்ய அவர் சொல்லி கேட்ட பொழுது அவர் சொன்னார், நற்கருணையை எடுத்து வைத்து ஒவ்வொரு நாள் திருப்பலியில வச்சுட்டு மக்களை சாஸ்திரமாக விளைச்சோம். நம்பிக்கைய மக்களே, நற்கடி எடுத்து வைத்து அந்த நாட்களில் நம்ம சொல்றோம் அப்படியே பூசைகாரியில நான் சாஸ்திரமாக இருந்தேன். ஒவ்வொரு நாளும் காலையில முடிஞ்ச அப்படியே வச்சுட்டு மாதா மாதா சிரமம் வைக்கப்பட்டது முழுமையாக எடுத்துக்கிட்டேன். நம்பிக்கைய மக்களே, ஆதாரக்காரர்கள் புரிந்த திருவிழாவுக்கு அந்த பள்ளிப்பீடம் சூப்பராக அழகா ஆஸ்வாதமாக அமைந்து எப்படிதான் காசு வந்து சொல்றீங்க, எப்படித்தான் அந்த பொருளாதாரம் கிடைத்தது தெரியாது. அங்கேயே கேட்ட அந்த மக்கள் அனுப்பிய அந்த பணியை சிறப்பான விதத்திலே பீடம் மட்டுமல்ல, கோயிலை கட்டிய பாதருடைய கல்லறை வளப்படுத்த வேண்டும் சொல்லி கபிலசாமி கல்லறை பக்கத்தில் இருக்கிறது, அதையும் வளப்படுத்தி அழகான ஒரு சிற்றாலயமாக ஆக்கி சிறப்பான விதத்தில் கோயில் சுற்றிலும் கல்கள் போடுகிற அளவுக்கு அது வலிமையாக மாறியது. நான் செஞ்ச சின்ன வேலை வந்து ஆண்டவருக்கு முன்னாடி சரணடைதல், ஆண்டவருக்கு முன்னாடி சரணடைதல். அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார், அனைத்தையும் பார்த்துக் கொள்வார். எனவே நம்பிக்கை மக்கள் நாளிலே சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். அனைவரும் மனத்தால் படியிட்டு நாம் முழுமையாக இப்பொழுது அடிமை நான் ஆண்டுகளே நாட்கள் பாடல்கள் பாடப்போகிறோம். யாராவது விரும்புகின்றீர்களோ நீங்கள் சாஸ்திரமாக அப்படியே நெஞ்சங்களே விடலாம், அல்லது நெற்றி உங்களுடைய நெற்றியான தரையில் படிக்கிற அளவுக்கு சாஸ்திரமாக விழுந்து ஆண்டவரே நான் ஒற்றுமையை
என்னுடைய மனது மாற்றங்களே என்னவே என்று சொல்லி இயேசு அந்த பெரும்பாலும் முடிந்த பெண்மணியை அந்த சமூகத்திற்கு அறிமுகம் செய்வதற்காக கேட்டார். இந்த நாளிலே ஆண்டவர் தன் வல்லமையை உங்கள் மத்தியிலே அளவற்றவருமாய் கொடுத்திருக்கிறார். நீங்கள் நலமாய் உங்கள் இல்லம் செல்லுங்கள். அவனுடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக உடைய பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீ அடுத்த மாதம் சாட்சியாக நிற்க போகிறாய். அடுத்த மாதத்தில் இந்த பீடத்தில் அவர் சாட்சியாக நிற்க போகிறீர்கள். இதை குறித்து நாளிலே நீங்கள் நன்றாய் வாக்களித்து ஜெபித்தீர்களோ